அளவு டாப்பு வச்சு எந்த மாதிரி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறதும், அடுத்து உடலில் எப்படி அளவு எடுக்கணும்னு நான் ஒரு பொம்மை வச்சுருக்கேன். அந்த பொம்மையிலையும் உங்களுக்கு அளவு எடுக்கிறத இன்றைக்கி நான் முதல்ல சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா, உங்களுக்கு உடம்புல எப்படி அளவு எடுக்க தெரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உடம்புல அளவு எடுக்கிறதையும் சொல்லி தந்துடுறேன். இப்போ நீங்கள் எந்த மாதிரி டாப்பு போட்டிருக்கீங்களோ அந்த டாப்பு வச்சு எப்படி அளவு எடுக்கணுங்கிறதையும் முதல்ல சொல்லி கொடுத்துறேன். இது ஒரு XXL அளவு டாப்பு. இந்த டாப்பு எப்படி இந்த டாப்பை எப்படி தைச்சிருப்பாங்க, எந்த மாதிரி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன். முதல்ல டாப்போட உயரம் இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கழுத்து வந்திருக்குல்ல, இந்த கழுத்தில் இருந்து இதை இப்படி நேராக வச்சுட்டு கீழே இறக்கம் வரையும் நீங்கள் இதை எப்படி அளவு எடுக்கணும். இதை பூரா நம்ம என்ன செய்யணும், ஒரு நோட் எடுத்து ஃபுல் உயரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த உயரத்தை அளவை குறிச்சிக்கிறணும். இப்போ இது ஃபுல் உயரம் எவ்வளவுன்னா 40 இன்ச்சு இருக்குது. இந்த 40 இன்ச்சை எடுத்துக்கிறணும். இதை கட்டிங் போடும் போது எந்த அளவு கூட்டணும், எந்த அளவு மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விவரம் சொல்லுவேன். இப்போ அளவு எடுக்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஷோல்டர் பார்த்திங்களா, மேலே இருந்து கழுத்தில் இருந்து கீழே பாட்டம் வரையும் என்ன அளவு இருக்கோ அதை நீங்கள் குறிச்சிக்கிறணும். இப்போ இதில் 40 இன்ச்சு இருக்குது. இப்போ 40 இன்ச்சு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா, இந்த அக்கிள் இருக்குது பாருங்கள், இந்த அக்கிள் வளைவு இருக்குது பார்த்திங்களா, இதை ஆம்கோல் வளைவுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆம்கோல் வளைவுலேருந்து அந்த சைடு ஆம்கோல் வளைவு அதை நம்ம மார்க் பண்ணணும், எவ்வளவுன்னு பார்க்கணும். இதையும் என்ன செய்யணும், இப்போ பாருங்கள் பக்கத்துலேயே இப்படி கூட வச்சு சொல்லித்தரேன். இதை நல்லா அயர்ன் பண்ணிடணும். நம்ம என்ன இதை எடுக்கிறோமோ, எந்த டாப் எடுக்கிறோமோ அது சுருக்கமே இல்லாமல் அயர்ன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த தையல்லேருந்து இந்த தையல் வரை என்ன அளவு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதில் 21 இன்ச்சு இருக்குது. அப்போது இது செஸ்ட் அளவு, இது சுற்றளவு, மார்பு சுற்றளவு, அதை நம்ம மார்க் பண்ணிக்கிறணும். இது மார்பு சுற்றளவு நம்ம மார்க் பண்ணிக்கிறணும். இப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவு எடுக்கணும். இதில் மிடில் செஸ்ட்டு அது ஒரு 13 இன்ச்சு, 13 இல்லைன்னா 14, வளர்த்தியாக இருந்தாங்கன்னா 14. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரியலை. உங்களுக்கு மிடில் இது இருக்கும்ல, மார்பு சுற்றளவு, மிடில் மார்பு இருக்கும்ல, அது வரையும் உள்ள அளவு. இதில் 13லேருந்து 14க்குள்ளே எல்லாருக்கும் இருக்கும். அப்போ நம்ம அதை எடுத்துக்கிறலாம். இது இடுப்பு பகுதி, வேஸ்ட்டு பகுதின்னு எடுத்துக்கிறணும். இதிலேருந்து ஒரு 3 இன்ச்சு மேல் நோக்கி அதுதான் நடு மார்பு அளவு. அது எங்கன வருதுன்னு பாருங்கள், 11 இன்ச்சில் வருது. அப்போ 11 இன்ச்சில் இங்கே இருந்து 11 இன்ச்சில் நான் 13ன்னு வச்சதுனால 14ன்னு வச்சதுனால ஒரு 3 இன்ச்சு மேல் நோக்கி வச்சு 11ன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மிடில் செஸ்ட்டு எந்த ஷோல்டர்லேருந்து எங்கன வருதுன்னு பார்த்துட்டு அதை அளவு எடுக்கிறது தான் அந்த மிடில் அளவோட அளவு. அப்போது இதில் 11 இன்ச்சு எங்கன வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கிட்டு அந்த அளவையும் நம்ம எடுக்கணும். இப்போ இதை விட 1 இன்ச்சு குறைஞ்சிருச்சா, இதில் 21 இருந்துச்சு, இதில் 20 இருக்குது பாருங்கள். அப்போ 20 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இது மிடில் செஸ்ட்டு அப்படின்னு போட்டு, இல்லைன்னா நடு மார்பு அளவு அப்படின்னு போட்டு அதில் 20 இன்ச்சு எழுதிக்கிறோம். அந்த அளவு எழுதிக்கிறணும். அதுக்கப்புறம் இங்கே இருந்து அந்த 14 இல்லைன்னா 15 அந்த மாதிரியும் பார்த்துக்கிடணும். ஒவ்வொருத்தவங்களுக்கு 14. உங்களுக்கு எங்கனக்குள்ளே நம்ம ப்ளவுஸு போட்டிங்கன்னா எண்டு எங்கன முடியும் அந்த இடத்த பார்க்கணும். அதுதான் இடுப்பு, வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவையும் நீங்கள் பார்த்துக்கிறணும். அந்த அளவையும் நம்ம எடுத்துக்கிறணும். சுடிதாரில் அதையும் எடுத்துக்கிறணும். அது பாருங்கள் இன்னும் 1 இன்ச்சு குறையுது. 1 இன்ச்சா, அரை இன்ச்சு குறையுது. 19.5 இன்ச்சு இருக்குது. இதில் இந்த சுடிதார் அளவுக்கு 19.5 இன்ச்சு இருக்குது. அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் இதை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஓப்பன் வரும் பார்த்திங்களா, இந்த ஓப்பன் வர்றது, இந்த ஓப்பனுக்கு ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே, இந்த ஓப்பன் வர்றதுக்கு ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே, அதுதான் சீட் அளவு. நம்ம உட்கார்ந்து எந்திரிப்போமே, சீட் அளவு அது விரியும் இல்லையா,
அந்த அளவை நம்ம எடுத்துக்கிறணும். இதில் இருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா 20.5 இன்ச்சு வருது. அதையும் நம்ம எடுத்துக்கிறணும். அது ஒரு அளவாகவும் எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஓப்பன் எங்கன வருது, இந்த ஓப்பன் வரும் பார்த்திங்களா, அது ஒவ்வொருத்தர் எங்கன ஓப்பன் வைக்கிறாங்களோ அந்த ஓப்பன் அளவுலையும் ஒரு அளவு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் இதில் எங்கன வருது, 24 இன்ச்சில் வருது. இது ரெடிமேடுங்கிறதுனால 24. நம்ம தைக்கிறது பெரும்பாலும் 20, 21லே வச்சுக்குவோம். அப்போது அந்த இடத்துலையும் நீங்கள் இந்த ஓப்பன்லேயும் என்ன அளவு வருதுன்னு நம்ம பார்த்துக்கிறேன். இந்த ஓப்பன்கிட்ட ஓப்பன் டு ஓப்பன் 19.5 இன்ச்சு வந்திருக்குமா, அதையும் நம்ம பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ பெரும்பாலும் முந்தி தான் என்ன செஞ்சாங்க, இங்கே இருந்து இந்த வேஸ்ட் இந்த சீட் அளவுலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மேலே இப்படி கிராஸு கொடுத்து வந்துச்சு சுடிதாரெல்லாம். இப்போ யாருமே அப்படி பெரும்பாலும் போடுறதில்ல, ஒரு ஸ்ட்ரெயிட் கட்டிங்லே தான் போடுறாங்க. அதனால் என்ன செய்யலாம், கீழே உள்ள இந்த பாட்டத்தோட அளவும் நம்ம எடுத்துக்கலாம். பாட்டத்தோட அளவு 21 இன்ச்சு இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது பூரா என்ன பண்ணிட்டோம், இது பூரா நெட்டு அளவுகளை எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் கழுத்து அளவு பார்க்கணும். கழுத்து அளவு, கழுத்தோட இறக்கம் வருது இல்லையா, முன்கழுத்து இறக்கம், அது எவ்வளவுன்னு பார்க்கணும். அதுவும் அதே மாதிரி தான். இந்த ஷோல்டரை இப்படி வைங்க, இந்த ரவுண்டு வருது பார்த்திங்களா, அதுக்கிட்ட டேப்பை இப்படி வச்சு பாருங்கள், எங்கனக்குள்ளே இருக்குது 7 இன்ச்சு இருக்குது பாருங்கள். அப்போது இந்த கழுத்தோட லென்த்து 7 இன்ச். இதை மாதிரி வச்சு பார்க்கணும். கழுத்தோட லென்த்து 7 இன்ச்சு வச்சு பார்க்கணும். அதே மாதிரி தான் பின்கழுத்தும் அதே மாதிரியே இந்த ரவுண்டு வரும் பாருங்கள். இல்லைன்னா ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேலை கூட இப்படி நீங்கள் வச்சுட்டு, இந்த ஸ்கேலை இப்படி வச்சுட்டு எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பார்க்கலாம். 4 இன்ச்சு இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த டேப்பை இப்படி மடித்து இப்படி வச்சும் பார்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்கேலை கரெக்டாக நேராக வச்சுட்டு இதுலேயும் பார்க்கலாம். 4 இன்ச்சு பின்கழுத்து, 4 இன்ச்சு முன்கழுத்து, 7 இன்ச்சு. நம்ம உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ, கழுத்து இறக்கம் எவ்வளோ வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வச்சுக்கிறோம். இப்போ கழுத்து வச்சுட்டோம், முன்கழுத்து பின்கழுத்து வச்சுட்டோம். அடுத்து ஷோல்டர், ரெடி ஷோல்ட்ரு நம்ம பார்க்கணும். ரெடி ஷோல்ட்ரு எங்கன்னு எடுக்கணும் அப்படின்னா, இந்த வளைவு வந்திருக்குல்ல, கை இணைக்கிறோம்ல, அந்த இணைப்பு பகுதியில் இருந்து இந்த கழுத்து முடிஞ்சிச்சு பாருங்கள் பகுதி, அது வரையும் பார்த்து எடுக்கணும். அது வரையும் நீங்கள் போட்டிருக்க உங்களோட சுடிதாரு, டாப்போ ஏதோ நீங்கள் வச்சுருக்கிறத வச்சு பார்த்து அது என்ன அளவுன்னு பார்க்கணும். இப்போ இதில் 5 இன்ச்சு இருக்குது, 4.25 இருக்குது. இப்போ அந்த அளவை எழுதிக்கணும். ரெடி ஷோல்டர் அப்படின்னு எழுதிக்கிறேன். இது முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த கழுத்து அகலம் வேணும். இந்த கழுத்து அகலத்தை இப்படி நேராக வச்சுக்கோங்க. இதுக்கு கழுத்து அகலத்தை இப்படியே வச்சு எடுத்தால் கூட, நம்ம இப்படி நேராக வைக்கலைன்னா இது விரிஞ்சுக்கிட்டு போயிடும், நம்மளுக்கு ஷோல்ட்ரு இறங்கிடும். இந்த கழுத்து அகலம் எடுக்கையில் மட்டும் என்ன செய்யுங்க, இதை 2ஆக போட்டுருங்க. இதை 2ஆக போட்டுட்டு இங்கே பாருங்கள், கரெக்டாக இதை இப்படி நேராக வச்சுக்கோங்க. இப்படி 2ஆக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே பாருங்கள், இது இப்படி போட்டிங்கன்னா இந்த இழுத்து வராது. இதை இப்படி நேராக வச்சுக்கிறணும். இதையும் இப்படி நேராக வச்சுக்கிறணும். ஒன்று போல் இப்படி வச்சுட்டு இது ஸ்கேலை இப்படி நேராக வை. இப்படி நேராக கரெக்டாக இப்படி வைங்க. வச்சுட்டு இங்கேருந்து இந்த அகலத்தை பாரு, 3 இன்ச்சு. இது எனக்கு ரொம்ப அகலம் வேண்டான்னா நீங்கள் 2.5, 2.25 அப்படி கூட வச்சுக்கலாம். பொதுவாக இந்த அளவு 2.5 இன்ச்சுங்கிறது நம்ம ப்ளவுஸுக்கு தான் வைப்போம். சுடிதாருன்னா ஒரு 1/2 இன்ச்சு கூட தான் வைப்போம். இல்லை நான் ப்ளவுஸ் மாதிரியே தான் போடுவேன் அப்படின்னா நீங்கள் இதை 2.5 கூட வச்சுக்கலாம். 2.5 வச்சுட்டு கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெடியாக ஷோல்ட்ரு அளவு வேணுமோ அதை கூட வச்சுக்கலாம். அடுத்து ஆம்கோல் இறக்கம் பார்க்கணும். இந்த இறக்கத்தையும் நீங்கள் இதே மாதிரி இந்த வளைவு இருக்குது பாருங்கள், இந்த தையல் வந்திருக்கா, ஆம்கோல் தையலும் பாடி தையலும் இணையிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இப்படி ஸ்கேலை வச்சுட்டு இந்த ஆம்கோல் இறக்கத்தை பார்க்கணும்.
இது வந்து ரெடிமேடுங்கிறதுனால ரொம்ப இறக்கமாக வச்சுருக்காங்க. பொதுவாக நீங்கள் வந்து உங்களை இதில் வந்து என்ன செய்யணுன்னா, இந்த கழுத்தோட அகலமும் இந்த ரெடி ஷோல்டரும் வச்சுருப்பீங்கள்ல, அதை விட ஒரு அரை இன்ச்சு மட்டும் கூட்டி வச்சுக்கோங்க கழுத்து ஆம்கோல் இறக்கத்துக்கு. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குங்கிறத நீங்கள் வீடியோவில் தெரியப்படுத்தணும். இப்போ இது ரெடிமேடுங்கிறதுனால அவங்க வந்து பொதுவான அளவில் வச்சுருப்பாங்க. பொதுவான அளவு வச்சு தான் அதை இது பண்ணுறாங்க. அதனால் இது ரெடிமேடு சுடிதாருங்கிறதுனால இது 9.5 இன்ச்சு இருக்குது. இவ்வளோ இது வந்து நைட்டி இதுகளுக்கு தான் போடுறது. இதுக்கு தேவையில்லை. நீங்கள் என்ன செய்யணும், ரெடி ஷோல்டரும் வச்சோம்ல, அது ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டிட்டு அதை விட அரை இன்ச்சு கூட்டிக்கிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இறக்கத்தை வச்சுருங்க. இந்த இறக்கத்தை வச்சு இந்த வளைவு கொடுக்கணும். அந்த இறக்கத்தை வச்சு இப்படி எள்ளு மாதிரி போட்டு அதை செய்யணும். அது வந்து நான் உங்களுக்கு கட்டிங் போடும் போது சொல்கிறேன். இப்போ அளவு இதை மாதிரி எடுக்கணும். இதை மாதிரி எடுத்துக்கிறேன், இறக்கம் எடுத்துக்கிறேன். அடுத்து அதே மாதிரி கை உயரம். நீங்கள் கை உயரம் எவ்வளவு எடுக்கிறீங்களோ, இப்போ கை உயரம் எவ்வளோ எடுக்கணும், இந்த இருக்க இந்த தையல் வந்திருக்கும். அந்த தையல்லேருந்து உங்களுக்கு எவ்வளவு அளவு கை தேவை, சின்ன கையாக வேணுமா, இல்லை எல்போ மாதிரி உள்ளது வேணுமா, இல்லை 3/4 ஸ்லீவு வேணுமா, எந்த அளவு உங்களுக்கு உயரம் எடுக்கிறீங்களோ அந்த உயரத்துலேருந்து ரவுண்டு கொடுத்தீங்கன்னா அதுதான் அகலம், கையோட அகலம். இது எல்லாமே நீங்கள் எழுதிக்கிடணும்.